ஹை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 11th இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் 5 மார்க் என்னது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர்ல வந்து செட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 1.3ல இந்த ரெண்டு சம்மும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பைஜெக்டிவ்னு ஒரு சம் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. அதையும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் 1.30 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 2ல் வந்து 2.9 இதில் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒரு 5 மார்க் இருக்குது. அதையும் நல்லா இப்போ ஒரு 12 சம் கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையுமே சூப்பராக போட்டு பார்த்துருங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 2.8 இருந்து 3 சம் இருக்குது. அந்த 3 சம்மையும் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 2.5 இருந்து நம்மளுக்கு 2 சம் இருக்குது. அதையும் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 ஸ்கிப் பண்ணிடுங்க. சாப்டர் 3 பார்த்தோம்னா நம்மளால் மீதி எந்த லெசனையும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 4ல் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னு ஒரு சம்ம இருக்குது. அதில் ஒரு 14 சம்ம கிட்ட இருக்குது. அதில் ஒரு 7 சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி குறித்து வச்சுருக்கேன். இருங்க எடுத்துக்கிறேன். அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனும் ஈஸியான சம் தான். எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜரு. 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த ப்ரூவ் பண்ணுறது தான். அதில் ஒரு 7 to 8 சம் கிட்ட இம்பார்ட்டன்ட் சம் இருக்குது. அதையும் இது பண்ணி பார்த்துருங்க. விவேக் மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதுலேயும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் 11th. அதில் என்ன மோஸ்ட்லி கேட்குறாங்க, ஏன்னு தெரில. அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7லேருந்து ஃபேக்டர் தியரம் எக்ஸசைஸ் 7.3 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8.3ல இருக்க 5 மார்க் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து E4EFன்னு சொல்லி நம்மளை கடைசியில் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்குது. அதுக்கடுத்து பேரலோகிராம்னு ஒரு சம் இருக்குது. அதையும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சாப்டர் 12லேருந்து எக்ஸசைஸ் 12.4 ஒரு பேயிஸ் தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. அதில் மொத்தமாகவே 10 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் அதுக்கடுத்து எக்ஸசைஸ் சேர்த்து. அதையும் இம்பார்ட்டன்ட். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 4 to 5 5 மார்க் கிட்ட 7க்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அட்டன் பண்ணுற